ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எழுதின பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் இப்போ எங்கே இருக்குது, அந்த பேப்பரை ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு போவாங்க, அதுக்கடுத்து திருத்துற இடத்துக்கு எப்போ கொண்டு போவாங்க, என்னைக்கு பேப்பர் வேல்யூஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எப்போ முடிய போகுது, எப்போ உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும் 12th எக்ஸாம் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 26ஆம் தேதி முடிஞ்சு, 11th அதாவது ஃபெயிலானவங்களுக்கு வந்து 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 27ஆம் தேதி முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பேப்பர்ஸ் எல்லாமே இன்னைக்கு 28/3/2026 சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா விடைத்தாள் சேகரிப்பு மையங்களிலிருந்து மண்டல விடைத்தாள் சேகரிப்பு மையங்களுக்கு விடைத்தாட்களை அனுப்புதல். ஸோ இப்போ உங்கள் பேப்பர்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும். அந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஜோனல் பாயிண்ட்டுக்கு வந்து இன்னைக்கு தான் அனுப்ப போகிறாங்க. அனுப்பிட்டு அதுக்கடுத்து 30/3/2026 திங்கட்கிழமையிலிருந்து 1/4/2026 புதன்கிழமை வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா மண்டல விடைத்தாள் சேகரிப்பு மையத்தில் கலக்கி பிரித்தல். அதாவது உங்களோட பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஜோனல் பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. இன்னைக்கு மண்டே டு வெனஸ்டே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேப்பர்ஸ்ல அதை ஷஃபிள் பண்ணுவாங்க. ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் படி அந்த பேப்பர்ஸ் எல்லாமே வரிசையா இருக்கும். அதை ஃபுல்லாக அப்படியே ஷஃபிள் பண்ணுவாங்க. ஷஃபிள் பண்ணி பிரிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 நாளுமே இந்த ஒர்க் தான் நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மண்டல விடைத்தாள் சேர்ப்பு மையங்கள் இருந்து விடைத்தாள் மதிப்பீட்டு மையங்களுக்கு, அதாவது அந்த ஜோனல் பாயிண்ட்ல இருந்து எங்க உங்க பேப்பரை திருத்த போறாங்களோ அந்த பிளேஸுக்கு வந்து அனுப்புவாங்க. அது என்னைக்கு அப்படின்னா 2/4/2026 வியாழக்கிழமை அது வந்து அன்னைக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்க, முதன்மை தேர்வாளர்கள் மற்றும் கூர்ந்தாய்வு அலுவலர்களின் விடைத்தாள் மதிப்பீடு CESO. அதாவது உங்க பேப்பரை வந்து ஃபர்ஸ்ட் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அந்த பேப்பர் திருத்துவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க, CESO சொல்லுவோம். ஸோ அவங்க தான் வந்து அந்த கீ ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கீ ஆன்சரை வச்சு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து பேப்பர் திருத்த வந்து மற்ற டீச்சர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் CESO தான் செல்ஃப் வேல்யூஷன் பண்ணுவாங்க. அது வந்து 6ஆம் தேதி நடக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உதவி தேர்வாளர்கள், அதாவது உதவி தேர்வாளர்கள் விடைத்தாள் மதிப்பீடு ஏஇங்கிறது ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து சம் டீச்சர்ஸ் வந்து திருத்த போவாங்க. அவங்க என்னைக்கு போகிறாங்கன்னா 7ஆம் தேதி போகிறாங்க. 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் வேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ ஒரு சில பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துலேயே முடிச்சிருவாங்க. இது பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி கண்டிப்பாக வந்து நடக்கும். ஸோ அன்னையோட எல்லா பேப்பர் வேஷனும் முடிஞ்சிடும், இன்க்ளூடிங் அந்த 11th எக்ஸாம் இருக்குல்லையா, ஃபெயில் ஆனவங்க. ஸோ அவங்களுக்கும் உள்ள பேப்பர்ஸும் அப்பயே கரெக்ஷன் பண்ணி முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மார்க்லாம் வந்து கம்ப்யூட்டரில் என்ட்ரி பண்ணி உங்களுக்கு மே 8ஆம் தேதி ஷுவராக வந்து ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ எல்லாருமே வந்து ரிசல்ட்டை வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். எல்லாருமே நல்ல மார்க் தான் வாங்குவீங்க, யாருமே கவலைப்பட தேவையில்லை. எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ நீங்கள் 12th முடிச்சிட்டீங்க, அடுத்து காலேஜுக்கு நீங்கள் அட்மிஷன் போடணும்னா என்னென்னலாம் இப்போ தேவைப்படும், இந்த ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் என்னென்னலாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத வீடியோவை இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை எல்லாருமே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.